வாழ்க்கையோட ஆழமான அர்த்தத்த புரிய வைக்கிற ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு ஒரு குட்டி பையன் இருப்பான். அன்னைக்கு டே வந்து அவன் நெனச்ச மாரி போயிருந்திருக்காது. ஸோ, அவன் கொஞ்சம் அவனுக்கு பிடிக்காததெல்லாம் சிலது நடந்திருக்கனால கொஞ்சம் கோவமா இருப்பான். அவங்க அப்பா அவன ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போவாரு. ஒரு மலை பிரதேசத்துக்கு அழைச்சிட்டு போவாரு. அங்க போயிட்டு அவன் நின்னு ஆ கோவமாவே அவன் ஏற்கனவே இருக்கனால அவன் "ஐ ஹேட் யூ" அப்படின்னு வேகமா கத்துவான். ஸோ, அந்த மலையிலருந்து "ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூன்னே" அவனுக்கு எதிரொலிக்கும். அவங்க அப்பாவ நோக்கி பார்ப்பான். அவங்க அப்பா சொல்லுவாரு, "இப்ப நீ என்ன நடக்குது?" அப்படிங்கிற மாரி அவங்க அப்பாவ நோக்கி பார்ப்பான். ஏன்னா குட்டி பையன் தானே, அவனுக்கு அதெல்லாம் தெரியல என்ன நடக்குதுன்னு. அவங்க அப்பா சொல்லுவாரு, "இப்ப ஐ லவ் யூன்னு சொல்லுன்னோன" அந்த பையன் ஐ லவ் யூ அப்படின்பான். உடனே அங்க இருந்தும் ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு எதிரொலிக்கும். அவங்க அப்பா அவனுக்கு சொல்லுவாரு, "இதுதான் எக்கோ" அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. ஆனா, வாழ்க்கையும் ஒரு எக்கோ தான் அப்படின்னு அவங்க அப்பா அவனுக்கு சொல்லுவாரு. என்னன்னா, நம்ம என்ன குடுக்குறோமோ, அதான் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். இப்ப நம்மளுக்கு லவ் வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்னா, நம்ம லவ் குடுக்க ஆரம்பிக்கணும். அடுத்தவன் நம்மள்ட்ட கைண்டா நடந்துக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்னா, நம்ம முதல்ல எல்லார்ட்டயும் கைண்டா நடந்துக்க ஆரம்பிக்கணும். நம்ம எத வாழ்க்கையில நம்மளுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறோமோ, அத நம்ம முதல்ல குடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா, நம்ம எது குடுக்குறோமோ, அதான் நம்மள நோக்கி வரும். இந்த கதையிலருந்து இது நம்மளுக்கு நல்ல ஆழமா நம்மளுக்கு புரிய வருது. தேங்க் யூ.